நம்ம எப்பயுமே மேங்கோ மில்க் ஷேக் குடிச்சிருப்போம். ஆனா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி ஒரு தடவை குடிச்சு பாருங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்வீட்டா இருக்க மாம்பழத்தை கட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜார்ல நல்லா ஸ்மூத்தா அரைச்சு வச்சுட்டேங்க. அதுலயே நம்ம ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் பாலும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம இன்னொரு தடவை மிக்ஸி ஜார்ல நல்லா மைய அரைச்சிக்கலாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்ம டம்ளர்ல சைடுல நான் சாக்லேட் சிரப்பை நான் அப்ளை பண்ணி வச்சிருந்தாங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல முக்கியமா நான் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஐஸ்கிரீம் தாங்க நான் ஆட் பண்ணிருக்கேன். அது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மேங்கோ மில்க் ஷேக்கை எடுத்து ஊத்திடலாம். அது மேல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் இன்னும் ஒரு டீஸ்பூன் நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் நான் சேர்த்துக்கிட்டேங்க. அப்படியே வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணுங்களா, அதனால நான் சாக்லேட் சிரப் மேல சூப்பரா ஊத்தி எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்பயுமே நார்மலா மேங்கோ மில்க் ஷேக்கே குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அதே மாதிரி மெத்தட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த சாக்லேட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட் சூப்பராகவே இருக்குங்க. அதுவும் அந்த கண்ணாடி டம்ளர்ல இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ் இந்த மேங்கோ மில்க் ஷேக்ஸ் எல்லாமே கலந்து பார்க்கறப்ப சூப்பரா அதை பார்க்கறப்ப டெம்ட் ஆகி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. நான் போய் இன்னொரு தடவை செஞ்சு சாப்பிட போறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா ரிவ்யூ சொல்லிருங்க.